அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃபெஸ்டிவ் ரெசிபி தான். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். அடுத்து அரிசி மாவை வறுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவு வறுக்கும் போது கலர் மாறிடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா வறுபட்டது பார்க்கவே தெரியும். கடாயில் ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். வறுத்த அரிசி மாவை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த உளுந்து நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச உளுந்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கிக்கலாம். உருக்கின வெண்ணெயை சலிச்ச மாவில் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கலந்தாதான் எல்லாமே ஈவனாக நல்லா சேர்ந்து வரும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ ஸ்மூத்தாக உருட்ட முடியும். இப்போது இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் கலராக பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான உப்பு சீடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.